வணக்கம். இந்த வீடியோல நம்ம டியூரிங் மெஷினுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து நம்ம என்ன டியூரிங் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னா that accepts input start with BBA. இன்புட் வந்து BBAல ஸ்டார்ட் ஆகணும். இருக்கிற எல்லா இன்புட்டும் இட் இஸ் a combination of A and B. அப்ப இன்புட் பாத்தீங்கன்னா நமக்கு A and B காம்பினேஷன்ல இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங் வந்து BBA-வா இருக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம எப்படி டியூரிங் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் இன்ஃபைனைட் டேப்பா இருந்ததுன்னா இதுல வந்து ஒவ்வொரு செல்ஸா பிரிச்சிருப்போம். இதுல வந்து இன்புட் ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு ஆல்பபெட் எடுத்துக்கும். ஒவ்வொரு ஆல்பபெட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் எலிமெண்ட். இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இது வந்து எடுத்துப்பாங்க. மீதி எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் பிளாங்க் சிம்பிள்ஸா இருக்கும். நம்ம எப்போ டியூரிங் மெஷின் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன இன்புட் எடுத்துட்டோமோ அந்த இன்புட் வந்து டேப்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் எழுதியிருப்போம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் இந்த ரீட் ரைட் ஹெட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்ல ஃபோக்கஸ் ஆகி இருக்கும். இதுதான் இனிஷியல் கண்டிஷன். இப்போ இந்த இனிஷியல் கண்டிஷனை வச்சுட்டு நம்ம வந்து டயக்ராம் டிரான்சிஷன் டயக்ராம் வரைய போறோம். நம்மளுக்கு இன்புட்ல BBA இருக்கணும். ஸ்டார்டிங் ஒரு ஸ்டேட்ல இருந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து BBA இருந்தாதான் நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியும். அப்போ BA இந்த மூணு எலிமெண்ட் நம்மளுக்கு வந்து பாத்துக்கிறதுக்கு 4 ஸ்டேட் கண்டிப்பா தேவைப்படும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் B-ஆ இருக்கணும். அதுக்கப்புறம் B-ஆ இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த இன்புட்டும் B-ஆ தான் இருக்கணும். அதுக்கு அடுத்த இன்புட் A-வா இருந்ததுன்னா நம்ம ஃபைனலா அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போறோம். Q அக்செப்ட் ஸ்டேட்டுக்கு போறோம். ஓகே, இதுதான் கண்டிஷன். இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். 1 2 3. அப்போ நம்ம எடுத்துக்கிற இன்புட்ல ஸ்டார்டிங் சிம்பிள் B-ஆ இருந்து அடுத்த சிம்பிள் B-ஆ இருந்து அதுக்கு அடுத்த சிம்பிள் A-வா இருந்தா நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். இவ்வளவுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ இது வந்து அக்செப்டிங் கேஸ் கரெக்டா இருக்கு. எப்ப இன்புட்ல BBA இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா ரிஜெக்ஷன் ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா Q ரிஜெக்ட்ல இதுவும் ஒன் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B-க்கு பதிலா A இருந்தா நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அதே மாதிரி A இருந்தாங்கிறத விட A கூட நம்மளுக்கு வந்து பிளாங்க் சிம்பிளும் இருந்ததுனால ரிஜெக்ட் தான் பண்ண போறோம். ஏன்னா எடுத்த உடனே எந்த ஒரு இன்புட்டும் இல்லைனாலும் நம்ம ரிஜெக்ட் தான் பண்ண போறோம். ஸோ பிளாங்க் இருந்தாலும் ரிஜெக்ஷன் ஸ்டேட். அடுத்து ஸ்டேட் 2ல இன்புட் B இருந்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு A இருந்ததுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பிளாங்க் சிம்பிள் இருந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ண போறோம். அடுத்து ஸ்டேட் 3ல நம்மளுக்கு தேவை A இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படி A இல்ல B இருந்ததுன்னா B-யை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பிளாங்க் சிம்பிள் இருந்தாலும் ரிஜெக்ஷன். எதுக்காக இந்த பிளாங்க் சிம்பிள் போடுறோம்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் BBA அப்படிங்கிற இன்புட் இருக்கணும். இப்ப எடுத்தோடனே Bங்கிறது ஒரு இன்புட் தான். ஆனா அது வந்து இட் டசன்ட் பிலாங் டு த கண்டிஷன். அதே மாதிரி சிங்கிள் A இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை தான். ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த பிளாங்க் சிம்பிள் போடுறோம். ஓகே, ஸோ இதோட நம்மளோட டிரான்சிஷன் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட் எடுத்துட்டு அந்த இன்புட் வந்து கரெக்டா நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் வரையலாம். இப்போ இந்த டிரான்சிஷன் டயக்ராமுக்கு நம்மளோட இன்புட் வந்து இட் ஷுட் ஸ்டார்ட் வித் BBA. BBA-ல ஸ்டார்ட் பண்ற எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அக்செப்டிங் கிரைட்டீரியா இருக்கணும். நம்ம வந்து W is equal to BBA. நம்மளுக்கு இன்புட் பிலாங்கிங் டு த லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துக்கிட்டு இப்போ டிரான்சிஷன் வந்து நம்மளுக்கு டேப் டயக்ராம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். டேப் டயக்ராம் நான் சொன்ன மாதிரி தான் டியூரிங் மெஷின்ல எப்படி இருந்தாலும் BBA எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன அந்த இன்புட்டோ அந்த இன்புட் டேப்ல எழுதிட்டு ரீட் ரைட் ஹெட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபோக்கஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேட் என்னவோ அது ஃபோக்கஸ் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரொசீஜர். இப்படிதான் நம்மளோட ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ல இன்புட் B இருந்தா என்ன ஆகும்? 1ல B இருந்தா அந்த B அப்படியே இருக்கும். நம்மளுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேட் 2க்கு போயிடுவோம். ஒரு ஸ்டெப் ரைட் சைட் மூவ் பண்ணி ஸோ டேப் அப்படியே இருக்கும். BBA பிளாங்க் இது அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டெப் ரைட் சைட் மூவ் பண்ணி நம்ம 2 ஸ்டேட்டுக்கு போயிருப்போம். இப்போ அடுத்து 2ல இன்புட் B இருந்தா இதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ அடுத்து நம்ம டிரான்சிஷன் டேப் அப்படியே இருக்கும். இந்த BB-ஆவே இருக்கும். ஒரு ஸ்டெப் அஹெட் மூவ் பண்ணி நம்ம 3 ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம். இப்போ தேர்ட் ஸ்டேட்ல என்ன வேணும்? நம்மளுக்கு தேர்ட்ல A இருக்கு. இந்த தேர்ட் ஸ்டேட்ல இன்புட் A இருக்கு. அப்ப தேர்ட் ஸ்டேட்ல இன்புட் A வந்து நம்ம Q அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போய்க்க போறோம். ஸோ நம்மளோட டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா B B A A
நம்ம இன்புட் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு இன்புட் ஸ்டார்ட்ஸ் வித் பிபிஏங்கிறதுனால நம்மளுக்கு அக்செப்ட் ஆயிடும். கியூ அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இப்போ இதோட இன்ஸ்டன்டேனியஸ், இது வந்து டேப் ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி வரைய போறோம்? இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன்னா டேப்ல என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். இந்த ரீட் ரைட் ஹெட் எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆயிருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் எதுவோ அதை போட்டுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க டேப்ல என்ன இருக்கு? பிபிஏஏ இருக்கு. அதே மாதிரி ரீட் ரைட் ஹெட் எந்த எலிமெண்ட் கிட்ட ஃபோக்கஸ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் பி கிட்ட. அப்ப ஃபர்ஸ்ட் பிக்கு முன்னாடி ஒரு 1 போட்டோம்னா இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன். அப்ப ஒரு டைம்ல டேப்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காமிச்சிரும். அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. அப்ப இந்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி டிரான்சிஷன் எழுதலாம்? இந்த பி அப்படியே இருக்கும். இந்த பிக்கு முன்னாடி நம்ம 2ங்கிற ஸ்டேட் போடணும். ஏன்னா இந்த பி கிட்ட தான் நம்ம ரீட் ரைட் ஹெட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்டேட் என்னன்னா 2. அப்ப இதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா B2BAA. அப்ப இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் வருது. அதை எப்படி எழுதுவோம்? இதுதான் வந்து இப்படி எழுதணும்னா இதுக்கு பேரு மூவ்னு அர்த்தம். மூவ் ஆஃப் அ டியூரிங் மெஷின் சொல்லுவோம். இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப், அதை சொல்றதுக்கு தான் மூவ் ஆஃப் அ டியூரிங் மெஷின். அடுத்து இந்த ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா பிபி, இந்த ஏ கிட்ட நம்மளுக்கு ரீட் ரைட் ஹெட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா 3. அப்ப இதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுவோம்னா BB3AA. பிளாங்க் சிம்பிள் நீங்க போடுறதுனால ஓகே, போடாம விட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் மேண்டட்டரி. அடுத்து இதுக்கு அடுத்து நம்மளோட டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிரான்சிஷன். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏக்கு முன்னாடி கியூ அக்செப்டிங் ஸ்டேட் இருக்கு. அப்ப நம்மளோட டிரான்சிஷன்ல BBA Q accept A. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன், ஐடி டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேட்ல இருந்து, அதாவது 1 BBAA இதுல இருந்து நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கிறது BBA Q accept A. அப்போ இதுல இருந்து இதுக்கு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் மூலமா இங்க வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் நிறைய பாசிபிள் டிரான்சிஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. அப்ப நிறைய டிரான்சிஷன் அப்படிங்கறது எப்படி மீன் பண்ணுவோம்னா இந்த மூக்கு மேல ஒரு ஸ்டார் போடுவோம். உங்களுக்கு ஸ்டாரோட மீனிங் தெரியும் இல்லைங்க? 0 or moreன்னு அர்த்தம். ஓகே, 0 or more டிரான்சிஷன், அதுதான் வந்து இந்த ஸ்டார் போட்டு டினோட் பண்ணுவோம். அப்ப இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 0 or more ஸ்டெப்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, இப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் வந்து இட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜ். இப்ப இதுவே வந்து ரிஜெக்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இதுல பிலாங் ஆகாது, அதாவது இன்புட் டசன்ட் ஸ்டார்ட் வித் பிபிஏ, அந்த மாதிரி ஒரு இன்புட் எடுத்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கலாம். அதுக்கு ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா, இப்ப இன்னொரு கேஸ் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்புட் எடுத்துக்கிறேன், வெறும் ஏபி, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நம்மளுக்கு தெரியும் ஏல ஸ்டார்ட் ஆனா கண்டிப்பா இன்புட் ரிஜெக்டட், ஏன்னா நம்மளுக்கு பிபிஏல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அப்ப இதோட டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட் நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ டேப்ல வந்து இன்புட் என்னவோ அதை அப்படியே எழுதியிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் கூட ஸ்டார்டிங் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கும். ரீட் ரைட் ஹெட் ஃபோக்கஸ் டு தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அந்த ஸ்டேட் வந்து 1. இப்போ 1ல இன்புட் ஏ வந்தா, ஸ்டேட் 1ல இன்புட் ஏ வந்தா டைரக்டா கியூ ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு போய்க்குது. கியூ ரிஜெக்ட் ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏ பி பிளாங்க் சிம்பிள், இங்க வந்து கியூ ரிஜெக்ட் ஆயிடுது. கரெக்டா? சோ இப்போ எப்போ நம்மளோட டிரான்சிஷன் அக்செப்டிங் ஸ்டேட்டுக்கு போனாலும் இன்புட் அக்செப்ட் ஆயிடும். எப்போ நம்ம டிரான்சிஷன் ரிஜெக்ஷன் ஸ்டேட்டுக்கு போனாலும் இன்புட் ரிஜெக்ட் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, அப்போ வந்து இதோட இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 1AB, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் A Q ரிஜெக்ட் Bக்கு போயிடுது. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் டிரான்சிஷன், மூவ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டிரான்சிஷன். ஓகே, இப்போ அடுத்து நம்மளோட இன்னொரு விஷயம் நம்ம இதுல பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த டியூரிங் மிஷினுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். ஏன்னா இது வந்து டிரான்சிஷன் டயக்ராமோட ரெப்ரசன்டேஷன். எல்லாமே வந்து நம்மளோட டிரான்சிஷன் டயக்ராமை மட்டும் எடுத்துக்க முடியாது, அது வந்து நம்ம கியூபிள் நோட்டேஷனாவும் கொடுக்கணும். கியூபிள் நோட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் எழுதுவோம்ல. இப்போ இந்த டியூரிங் மிஷினுக்கு நம்ம எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வரும். என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு? 1 2 3 Q accept இருக்கு, Q reject இருக்கு. இதுதான் நம்மளோட செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டியூரிங் மிஷினுக்கு. அடுத்த ஸ்டெப், அடுத்த சிம்பிள் என்ன? இன்புட் சிம்பிள். என்னென்ன இன்புட் நம்ம எடுத்துக்கிறோம்? இன்புட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் A and B. A and B காம்பினேஷன்ல எல்லா இன்புட்ஸும் மேட் ஆயிருக்கு. அடுத்து டேப்ல என்னென்ன எலிமெண்ட் எழுதுறோம்? இன்புட் A இருக்கலாம், B இருக்கலாம், இல்லைன்னா பிளாங்க் சிம்பிள் இருக்கலாம். அப்போ நம்ம டேப்ல வந்து A இருக்கலாம், B இருக்கலாம், இல்லைன்னா பிளாங்க் சிம்பிள் இருக்கலாம். அடுத்து
நம்மளோட டிரான்சிஷன் டெல்ங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், ஸ்டார்டிங் ஸ்டேட் 1, பிளாங்க் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் நம்ம இப்படி கொடுக்குறோம். அதே மாதிரி கியூ அக்செப்ட் ஸ்டேட்டும் இருக்கு, கியூ ரிஜெக்ட் ஸ்டேட்டும் இருக்கு. ஓகே, இது ரெண்டையும் எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட டியூபிள் நோட்டேஷன். இதே நீங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் 1ல இன்புட் பி வந்தா, ஸ்டேட் 1ல இன்புட் பி வந்தா என்ன ஆகும்? நம்ம டிரான்சிஷன் 1ல இருந்து 2க்கு போறோம். ஸோ ஸ்டேட் 2க்கு போகுது, Q2 இல்ல வெறும் 2. இன்புட் பி அப்படியே இருக்கும், ரைட் சைடு மூவ் பண்ணிருப்போம். இன்புட் பி அப்படியே இருக்கும், நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்படிதான் ஒரு கியூரிங் மெஷின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டேப்ல வந்து இந்த நம்ம எப்படி சிமுலேட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்களா பார்த்துட்டு ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்க அதை அப்படியே டயக்ராமேட்டிக்கலா டிரான்சிஷன் டயக்ராம் வரைஞ்சீங்கன்னா முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ.